உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நங்கூரம் வலையுள்ள ஏசம் நம்ம பேச போறோம்னா, நாளை காலை அதாவது முருகன் பக்தர்கள் மாநாடு என்று இந்து முன்னணி ஒரு மாநாட்டு ஒன்றை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அந்த மாநாடு சம்பந்தமாக தான் நம்ம பேச போகிறோம். இந்த மாநாட்டில் என்னென்ன வேலையெல்லாம் நடக்குது, என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படின்றது தான். குறிப்பாக இந்து முன்னணி, RSS, பாஜக போன்ற எந்த அமைப்புகள் ஒரு மாநாட்டை நடத்தினாலும் அதை குறிப்பாக இந்து மதம் சார்ந்து தான் அவர்கள் அந்த வேலையை செய்வாங்க. அதில் அந்த மாநாட்டில் பேசும்போதோ இல்லை அந்த மாநாட்டினுடைய பரப்புரையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் அந்த பரப்புரை இருக்கு. இந்த வேலையைத்தான் தொடர்ச்சியாக இந்தியா முழுமைக்கும் இந்துத்துவ அமைப்புகள் செய்து கொண்டிருக்காங்க. அதே போல இந்த மாநாட்டை மதுரையில் நடத்துவதற்கான காரணம் என்னன்னா, சமீபத்தில் உங்களுக்கு திருப்பரங்குன்றம் மலை இஷ்யூ உங்களுக்கு தெரியும். அதை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயல்கிறார்கள் என்று பாஜகவும் இந்து முன்னணியும் RSSம் கொந்தளித்து கொதித்தார்கள். அதே போல் இஸ்லாமிய இயக்கங்கள் ஒரு புறமும் இந்து இயக்கங்கள் ஒரு புறமும் நின்று இது சிக்கந்தர் மலை என்றும் இது கந்தர் மலை என்றும் போராடி கொண்டிருந்தார்கள். இது ஆக மொத்தத்தில் இது தமிழர் மலை என்று நாம் தமிழர் கட்சி பேசியது. தமிழ் தேசியவாதிகள் இதை தமிழர் மலை என்று பேசினோம். திராவிடர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது சிக்கந்தர் மலை என்றும் பேசினார்கள், இதுவும் பேசினார்கள். நாம எப்பவுமே இது தமிழர்களின் மலை என்று பேசி கொண்டிருந்தோம். சரி, இப்போ இந்த மாநாட்டுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு அருகாமையில் தான் 10வது கிலோமீட்டரில் தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்குது. திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு, திருப்பரங்குன்றத்திலே இந்த இஷ்யூ சம்மந்தமாக பேசுவதற்கு அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதி கொடுக்கல. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை வாங்கி திருப்பரங்குன்றத்திலிருந்து பலகானத்தை வரைக்கும் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண முடிஞ்சு. பலகானத்துக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து 4 கிலோமீட்டரில் போயிடலாம். இப்போ மாநாடு நடத்துறதுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து 12 கிலோமீட்டர் தான் திருப்பரங்குன்றம் மலை இருக்கும். அப்போ இந்த வேலையை இங்கே செய்வதன் மூலமாக, இங்கே முருக பக்தர்களை ஒருங்கிணைப்பதன் மூலமாக இந்த முருக பக்தர்களிடமிருந்து அந்த விஷம பிரச்சாரத்தை தொடங்கிவிடலாம். அதாவது முருகனுடைய மலையை காப்பாற்றணும்னு சொன்னால், நாளைக்கு இந்த வந்த கூட்டத்தில் கொஞ்சம் கூட்டமாவது ஆமாம் இது இஸ்லாமியர்கள் இந்த மலையை அபகரிக்க பார்க்குறாங்கன்ற பேச்சை கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அதற்கு தமிழர் மண் எப்போதும் இடம் கொடுப்பதில்லை. அது குறிப்பாக மதுரை மண் எப்போதும் இடம் கொடுப்பதில்லை. ஏன்னு சொன்னால், இங்கே மதுரையில் எல்லா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒரே குடையின் கீழே ஒரே இடத்துல ஒரே மாதிரி பரஸ்பரத்தில் மாமன் மச்சானாகவும் அண்ணன் தம்பியாகவும் மைத்துனர் மாப்பிள்ளையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு களம்தான் மதுரை. எல்லோரும் எல்லோரோடையும் பேசுவாங்க, எல்லோரோடையும் பழகுவாங்க, அப்படியான ஒரு இடம். சரி, இந்த முருகன் மாநாட்டில் என்ன செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல உருவாக்கி அங்கே வழிபடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதனால் எல்லா முருக பக்தர்களும் இங்கே வழிபடணும். அதே போல் நாங்கள் பாட்டு கச்சேரி வச்சிருக்கோம். முருக பக்தர்களுக்கான பாடல்கள் ஒலிக்கப்படுது, முருக பக்தர்களுக்கான பூஜை நடைபெறுது. முருக பக்தர்கள் எல்லோரும் இங்கே தரிசனம் செய்யணும், ஒரே இடத்துல சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிறாங்க, கூப்பிட்றாங்க. அதற்கான துண்டறிக்கைகள், அதற்கான விளம்பரங்கள், அதற்கான சுவர் விளம்பரங்கள், அதற்கான அச்சிட்டு ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் என்று மதுரை முழுக்க ஒரே விளம்பரங்களாக இருக்கிறது. அதுபோக இந்துத்துவ அமைப்புகள் அங்கங்கே அந்தந்த பகுதிகளில் தங்களுக்கான ஆட்களை திரட்டுவதற்கு, ஆண்களையும் பெண்களையும், குறிப்பாக பெண்களினுடைய கூட்டத்தை அதிகமாக திரட்டுவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் கோயிலிருந்து அவர்கள் இருக்கிற எல்லா பிரச்சாரத்தையும் செய்து அவர்கள் இதை ஒரு கண்காட்சி பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இதை பிராமணர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்னு தெரியல. ஏன்னு சொன்னால், பிராமணர்கள் எதற்கெடுத்தாலும் ஆகம விதி பேசுவாங்க. இறைவனை இப்படித்தான் வழிபட வேண்டும், அப்படித்தான் வழிபட வேண்டும், வேற எப்படியும் வழிபடக்கூடாது என்று 1000 சாக்கு போக்க, 1000 காரணங்கள், 1000 நொனாட்டியம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல போட்டதில் எந்த ஆகம விதிப்படி அவங்க போட்டாங்க? இதுக்கு எப்படி பிராமணர்கள் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருக்காங்கன்னா, இந்த இந்துத்துவ அமைப்புகள் நடத்துவதே பிராமணியத்தையும் சமஸ்கிருதத்தையும் பிராமணிய கோட்பாடுகளையும் சனாதனத்தையும் பாதுகாப்பதற்கான அமைப்புகளாக இருப்பதனால இவங்க என்ன செஞ்சாலும் அதை அவங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்றது தான் இதுல இருந்து நமக்கு தெரியுது. அதே போல தமிழ்நாடு அரசு இதுல என்ன பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. இவர்கள் மாநாட்டுக்கு அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுக்கல. அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் போய் பிரதிவாதங்களையோ இது எதிர்த்தரப்பான வாதங்களையோ அவர்கள் வைத்து முறையாக இந்த மாநாட்டிற்கான தடையை வாங்கியிருக்கிறதான முடிச்சிருக்க முடியும், கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்க முடியும்னு நிறைய விடயங்கள் இருக்குது. அதில் எந்த விதமான விடயங்களையும் இவர்கள் வைக்கவே இல்லை. ஏன் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநாட்டில் உங்களுக்கு தெரியும், அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் ஒரு மதுரை ரிங் ரோடு. மதுரைக்கு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், பாண்டிகோயில் ரிங் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பேரே அம்மா திடல் தான் சொல்லுவாங்க. அது ஏன்னு சொன்னால், ஜெயலலிதா அம்மா முதல்ல அங்கே ஒரு
வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தையும் மாநாட்டையும் அதிமுக நிறைய முறை அங்கே நடத்தியிருக்கு. அதனால அது அம்மா திட்டல்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடைபெறுகிறது. சரி, இங்கே இந்த மாநாட்டில் என்னென்ன வச்சுருக்காங்க, உள்ள கடைகள் போட்டிருக்கிறாங்களாம். ஒரு தேநீர் வந்து 25 ரூபாயா அங்கே. அதே போல் சுற்றுலாத்தலம் போல் அதை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் எங்கள் முருகனை. முருகன் வந்து வழிபடுவதற்கான பொருளா இல்லை காட்சி பொருளா என்கின்ற கேள்வியை நாம் இந்துத்துவ அமைப்புகளுக்கும் குறிப்பாக இந்து முன்னணிக்கும் நாம் எழுப்ப விரும்புகிறோம். அதுவும் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திருப்பரங்குன்றம் மலையை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனையவே அவங்க வந்து தொடங்குறாங்க. அதுக்கான வேலைகளை திட்டமிட்டு தான் இந்த வேலையை நகர்த்தி கொண்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். திமுக வந்து இதுல வந்து மறைமுகமாக உதவி செய்கிறது. ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து தடையை போட்டிருக்கிறோம்னு சொன்னால் கூட உயர்நீதிமன்றத்தில் எந்த விதமான ஆர்குமெண்ட்டையும் பண்ணாமல் அவர்கள் என்னென்னலாம் கேட்டாங்களோ அதையெல்லாம் நடத்துவதற்கான அனுமதியை கொடுத்து விட்டாங்க. உள்ளே வந்து முதல்ல வந்து இந்த இது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. அப்புறம் இ பாஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் அதற்கு உயர்நீதிமன்றம் உடனே உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டரை போட்டுச்சு, இ பாஸை விட்டுட்டாங்க. இதே போல் தேவர் ஜெயந்திக்கு, மருதுபாண்டியர் ஜெயந்திக்கு, இமானுவேல் சேகர்நாத் ஜெயந்திக்கு, இப்படி தமிழ் தலைவர்கள் யாரெல்லாம் நிகழ்ச்சி இருக்கிறதோ அதற்கெல்லாம் 144 தடை உத்தரவு போடப்படுகிறது. யாரெல்லாம் வாகனத்தில் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் பரிசோதனை நடைபெறுகிறது. எல்லோரும் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பாஸை கொடு, இந்த பாஸை கொடு, வாகனத்தோட எண்ணை கொடு, வாகனத்தோட டிரைவர் நம்பரை கொடு, ஆர்சி புக்கை கொடு, ஜெராக்ஸை கொடு, இன்சூரன்ஸை கொடுன்னு சொல்லி ஒரு வாரம் 10 நாளாக அலக்கழிக்கிற இந்த காவல்துறை இந்த மாநாட்டுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அனுமதியை கொடுத்துட்டாங்க. எந்த விதமான கண்டுக்கல. உயர்நீதிமன்றம் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே போல் வந்து கொடி கட்டுறது, 4 நாட்களுக்கு முன்னாடியே இந்து முன்னணியினுடைய கொடி மதுரை பகுதியில், அதுவும் குறிப்பாக மாநாடு நடக்கிற பகுதியில், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் மிக முக்கியமான பகுதி, அதாவது மாட்டுத்தாவணியிலிருந்து முழுவதுமாக வெறும் இந்து முன்னணியின் கொடியை வந்து கட்டுவதற்கு எப்படி காவல்துறை அனுமதிச்சுன்னே தெரில. எங்களை வந்து இது வரைக்கும் நாங்கள் வந்து மே 18 நம்ம கோயம்புத்தூரில் நடத்தும் போது நாளைக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு, முதல் நாள் நம்ம கொடி கொண்டுவதற்கு காவல்துறை விடலை. மொத்தமாக வந்து காவல்துறையை வந்து நிறுத்தி அந்த காணொலியெல்லாம் பார்த்துருவோம். பயங்கரமாக சண்டை போட்டு காவல்துறை விடவே இல்லை. ஒரு காவல்துறை கூட அதை எதிர்த்து கேட்கல. இந்து முன்னணியின் கொடியை ஏன்பா ஊன்றீங்க அப்படின்னு எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்துத்துவவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பாத யாத்திரையாக வேல் கொண்டு போகிறோம், அதை கொண்டு போகிறோம், இதை கொண்டு போகிறோம், நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கிளம்பி வர்றோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பெரிய நெருக்கடியை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதுக்காக மட்டும் காவல்துறை தடை போட்டிருக்கிறாங்க. அந்த விடயத்தை தான் வேல் யாத்திரையாக வருவதற்கு மட்டும் தடை போட்டிருக்காங்க. அதை வந்துட்டு இருக்காங்க. அதே போல் வந்து குறிப்பாக யோகி ஆதித்யநாத் அவர்களும் பவன் கல்யாண் அவர்களும் இங்கே வர்றாங்க. இங்கே வந்து யோகி ஆதித்யநாத்தை ஏன் வர வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசிலிருந்து அவர் வருவதற்கான இந்து வாக்குகள், அதாவது வந்து இந்தி மொழி பேசுகிறவர்களின் வாக்குகள், அதாவது அவங்களுக்கு இந்தி பேசுகிறவங்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுத்துட்டாங்க, குடியுரிமை கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அவர்களின் வாக்குகளை அவர்கள் மூலமாக கவருவதற்கும், அதே போல் பவன் கல்யாண் அவர்களினுடைய வாக்குகளை, தெலுங்கு மொழி பேசுகிற மக்களினுடைய வாக்குகளை பவன் கல்யாண் மூலமாக கவருவதற்குமான ஒரு பெரிய திட்டமிடலை ஆர்எஸ்எஸும் இந்து முன்னணியும் பாஜகவும் செய்து கொண்டிருக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறோம். அதற்கான ஒரு வேலை திட்டமாக இதை செய்கிறாங்க. அதே போல் இந்து முன்னணி பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பாக வந்து வடமொழி சொல்லில் ஓம் பயன்படுத்துவாங்க. இப்போ என்னன்னா தமிழில் ஓம் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக தமிழ் கடவுள் முருகன், இவங்க சொல்கிற தமிழ் கடவுள் முருகன். சரி, தமிழ்நாட்டில் முருகனுக்கு பல கதைகளை வச்சுருக்கீங்க. சுப்பிரமணியர்ன்றீங்க, அவருன்றீங்க, இவருன்றீங்கன்னு பல கதைகளை வச்சுருக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறீங்கன்னா, பிள்ளையாரோட தம்பி தான் முருகன் சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் வந்து இதில் வந்து பாம்பேயில் வந்து விநாயகர் இருக்கிறாரு. ஆனால் அங்கே ஒரு இடத்துல கூட முருகன் இல்லை. அங்கே உள்ளவங்கள்ட்ட போய் முருகன் யாருன்னு தெரியுமாடான்னு கேட்டால் அவங்களுக்கு முருகன்னா யாருன்னே தெரியல. அப்போ இங்கே வந்து நீங்கள் சொல்கிறீங்க முருகனுடைய அண்ணன் வந்து விநாயகர்னு சொல்கிறீங்க. அப்போ அங்கே விநாயகரோட தம்பி முருகன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். முருகன் சிலைகளை வந்து விநாயகரின் கோயில்களுக்குள்ளே நட்டுருக்கணும். விநாயகருக்கு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா சித்தி புத்தின்னு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர் பிரம்மச்சாரின்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் கொண்டு போய் புழுதிக்குள் கொண்டு போய் போட்டு எங்களை முடக்கிறதுக்கான வேலையை செய்வது தான் இந்த பிராமணிய இந்துத்துவ மாடல். அதற்கான வேலையைத்தான் இந்து முன்னணி செய்கிறது. இப்படி பல விடயங்களை வந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த முருகன் மாநாடு என்பதே அவங்களுக்கு தெரியும். இதை ஒட்டி எப்படியாவது இந்துக்களின் வாக்குகளை நாம் அறுவடை செய்ய முடியுமா, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட முடியுமா, ஒரு பக்கம் அவர்களை எதிர்ப்பாளர்களாக காட்டி அந்த வாக்குகளை நாம் மொத்தமாக அறுவடை செய்து விட முடியுமா? இதைத்தான் இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது, இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது. ஆனால் இந்த முருகன் பக்தர்கள் மாநாட்டுக்கு கூடியவர்கள் எல்லோரும் பிஜேபிக்காரங்கள்ல, இந்து முன்னணிக்காரங்கள்ல, ஆர்எஸ்எஸ் காரங்கள்ல, பொதுமக்கள். அந்த பொதுமக்களை எப்படி கூட்டினாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு எக்ஸிபிஷன் போட்டு ஏன்ட்ட காசு இல்லை இருந்துச்சுன்னா நம்மளே வந்து ஒரு திருப்பதி செட்டு போட்டு வர்றவங்களுக்கெல்லாம் லட்டு தரேன்னு சொன்னால் எல்லாருமே வருவாங்க.
100 ரூபா ஃபீஸ் கேட்டால் கூட கொடுப்பாங்க. நீங்கள் அனுமதி இலவசம்னா பொருட்காட்சி போல் எங்கே வேணாலும் போய் வைப்பாங்க. அதே போல் தினமலர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடத்துவாங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 20,000 பேர் அந்த தமுக்க மைதானத்தில் திரளுவார்கள். வருவாங்க, போவாங்க, கண்காட்சியை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அப்படி வந்து ஒரு கண்காட்சியாகத்தான் இந்த முருகன் மாநாடு இருக்கிறதே தவிர இதனால் வந்து எந்த அறுவடையும் இந்து முன்னணியும் RSSம் பாஜகவும் செய்யவும் முடியாது. ஏன்னு சொன்னால் தமிழர்களுக்கு எல்லாம் தெரியும். அதே போல் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், சித்திரை திருவிழா ஆகட்டும், கள்ளழகர் விழாவாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள். அவர்கள் யாருமே இந்து முன்னணியோ RSSையோ பாஜகவையோ ஆதரிப்பவர்கள் அல்ல. ஏனென்றால் இங்கே சமய வழிபாடு என்பது மக்களினுடைய கொண்டாட்டத்தோடு இருக்கும். தமிழர்களினுடைய வழிபாடு என்பது ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், விசில் அப்படின்னு இருக்கும். எல்லாமே வந்து கலந்தது தான் தமிழர்களினுடைய வழிபாடு. ஆனால் இந்துத்துவவாதிகளினுடைய வழிபாடு என்பது வேற மாதிரி இருக்கும். அவர்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கும். எல்லாவற்றையுமே அவர்கள் வாக்காக பார்ப்பார்கள், அதிகாரமாக பார்ப்பார்கள், மக்களை ஏமாற்றுவதற்கான வழியாக பார்ப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்களின் பிரச்சனைகளை பேசி அதை அறுவடையாக செய்து அதன் மூலமாக வாக்குகளை பெற வேண்டும். பரந்தூர் விமான நிலையம் கொடுத்தது பாஜக தான். அதை எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி. அதே போல வந்து வன பாதுகாப்பு சட்டம் என்று ஆடு மாடுகள் மேற்கு தொடர்ச்சி மலையிலே மேய்க்கக்கூடாது என்று சட்டம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக. அதை எதிர்த்து போராடுகிறது நாம் தமிழர் கட்சி. பல மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை தட்டி கேட்காமல் இருப்பது பாஜக. அதை எதிர்த்து நின்று போராடுவது நாம் தமிழர் கட்சி. அதே போல தமிழில் குடமுழக்கு நடத்த வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுக்கிறது. அதற்கு வந்து எதிராகவோ ஆதரவாகவோ எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது பாஜகவும் இந்து முன்னணியும் RSSம். அதற்கு ஆதரவாக, அதாவது வந்து குடமுழக்கு தமிழில் நடத்த வேண்டும் என்பதற்காக நின்று போராடுகிறது நாம் தமிழர் கட்சி. இப்படி மக்களின் பிரச்சனைகளுக்காக மக்களோடு நின்று போராடுகிற நாம் தமிழர் கட்சி தான் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர மக்களின் எந்த பிரச்சனையும் பேசாமல், மக்களினுடைய எந்த விதமான வாழ்வியலின் சிக்கலுக்கும் இவர்கள் தலையிடாமல், குரல் கொடுக்காமல், அவர்களோடு பயணிக்காமல், அவர்களின் அரசியலை பேசாமல், வெறும் மதம், கடவுள், சாமி இதை வைத்து மட்டும் ஒரு மக்களை வந்து அரசியல் படுத்திவிட முடியும் என்பது மடமையாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.